சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றம் அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே தனது வாகனத்திற்கு முன்னால் நின்று முறைத்ததால் தனது தம்பிகள் 4 தட்டு தட்டியதாகவும் சரியாக கூட அடிக்கவில்லை என்றும் தொண்டர்களிடம் கெத்தாக பேசினார். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல. 20 பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமா தாக்கினார்கள். அவர் இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறாரு. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் ஆடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கல, ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த திருமாவளவன் அந்த தாக்குதல் சம்பவத்தை தூண்டியதாக கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணை நடந்து வரும் நிலையில் சென்னை முத்தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தாக்குதல் சம்பவத்தை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக அந்தர் பல்டி அடித்துள்ளார். 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள். அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். தாக்குதல் சம்பவம் மதியம் 2:34 மணிக்கு நடந்ததாகவும் மதியம் 2:39க்கே பாலிமர் தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட்டில் வீடியோ அப்லோடு செய்யப்பட்டதாகவும் திருமாவளவன் பொய்யான தகவலை மீண்டும் தெரிவித்தார். அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள். அதுதான் பிரச்சனைக்கு முதல் தீப்பொறி. நடந்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவர்களின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. 2:34க்கு சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. 2:39க்கே அந்த தொலைக்காட்சியின் டிஜிட்டல் சைட் அதுல போய் அதை அப்டேட் பண்றாங்க, போஸ்ட் பண்றாங்க. ஏற்கனவே அந்த வீடியோ எப்படி, யாரால் எடுக்கப்பட்டது, எங்கிருந்து, எத்தனை மணிக்கு வந்தது, அது எத்தனை மணிக்கு செய்தியாக ஒளிபரப்பானது என்பதையெல்லாம் ஆதாரத்துடன் விவரித்த பின்னரும் திருமாவளவன் தவறாகவே பேசி வருகிறார். முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை. இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? 10 ஆண்டுகளுக்கு முன்பு புளியந்தோப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பாலான கோவில்கள் புத்த விகார்களாக இருந்தவைத்தான் என தான் பேசியதாகவும் அதனை சிவாலயங்களை இடிக்கச் சொல்கிறார் திருமாவளவன் என செய்தி வெளியிட்டதாகவும் திருமாவளவன் கூறினார். அன்று திருவாய் திறந்து உதிர்த்த முத்துக்கள் இவைதான். அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பார்க்கிறோம், அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் 2000 ஆண்டு காலம் தான் வரலாறு. அவர் ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது. அதை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 400 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம். சரி, நாம் இல்லை என்று வாதிடவில்லை, இருந்திருக்கலாம். அதற்காக இதை இடித்து விட்டுத்தான் அங்கே கோயிலை கட்ட வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால் சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன?
என்று பொருள்பட நான் பேசினேன். அதே போல மனுஸ்மிருதியில் இருக்கும் வாக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசியதற்கு இந்து பெண்களை விபச்சாரிகள் என திருமாவளவன் பேசுகிறார் என செய்தி வெளியிட்டதாக திருமாவளவன் பொய்யான தகவல்களை தெரிவித்தார். அன்று அவர் பேசியது இதுதான். மனுநூல் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது. பெண்களை ஒடுக்குவதற்கு கண்டறியப்பட்ட ஒரு கோட்பாடு தான் கற்பு என்கிற கோட்பாடு. இந்த கற்புன்னு சொல்லும் போதே விபச்சாரம் என்கிற எதிர்கருத்து உருவாகிறது. இப்போ இந்த இரண்டு கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்துதான் பெண்களை ஒடுக்கியது சனாதனம். அவ கற்பா இருக்கணும்னா 8 வயசுல 6 வயசுல பிடிச்சு கொடுத்துருவோத்தன்ட்ட. பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும், பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. அதாவது வேற வருத்தத்தில் அது வருது, கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, எந்த நேரத்திலையும் அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மனுஸ்மிருதி. இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற அது ஒரு இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன். ஒன்றை சொல்ல அவர் மறந்து விட்டார். அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் கோபுரம் என்று பெண்கள் முன்பு சொன்னவரும் திருமாவளவன் தான் என்பதையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மக்கள் முன் கொண்டு போய் அப்படியே கொண்டு சேர்ப்பதுதான் அறம். மேடையில் பேசும் முன்பாக என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேச வேண்டியது தலைவர்களின் கடமை. அதை தவறவிட்டு செய்தி வெளியிட்டதற்கு தொலைக்காட்சி மீது உள்நோக்கம் கற்பிப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்?